பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிடர்ஜென்ட்டுகளோட பயன்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சோடியம் சிலிக்கேட்டுன்றது சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க சேர்க்கப்படுகிறது. அப்போது சலவை இயந்திரங்கள் சில்வர் கலரில் அப்படியே இருக்கணுன்றதுக்காக சேர்க்கப்படுதுன்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அப்புறம் சோடியம் சிலிக்கேட் அப்படின்றது சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க உதவுகிறது. அடுத்து பாருங்கள், ஃப்ளூரோசன்ட் வெண்மை ஏற்றிகள் துணிகள் பளிச்சிடுவதற்கு சேர்க்கப்படுகிறது. இதிலே ஃப்ளூரோசன்ட் வெண்மைன்னு வந்துருச்சு. அப்போ வெண்மைனாவே பளிச்சிடுறது தான். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், சோடியம் பெர்போரேட் இது சலவையின் போது சில வகை கரைகளை நீக்க பயன்படுகிறது. அப்போது பெரிய பெரிய சிக்கன் சாப்பிட்டா கரை ஒட்டிக்கிறோம் சட்டையில், சரிங்களா, சிந்துனா. அப்போது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் பெர்போரேட் சலவையின் போது சில வகை கரைகளை நீக்க பயன்படுகிறது. அடுத்து பாருங்கள், சோடியம் சல்ஃபேட்டு ஓல்டு கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதாவது டிடர்ஜென்ட் துகள் கெட்டியாகாமல் தடுக்க பயன்படுகிறது. எது அப்படின்னா சோடியம் சல்ஃபேட்டு. கெட்டியாச்சுன்னா அப்படியே சல்லுன்னு தடுத்து விட்டுருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சோடியம் சல்ஃபேட்டு டிடர்ஜென்ட் துகள் கெட்டியாகாமல் தடுக்க பயன்படுகிறது. அடுத்து நொதிகள் பாருங்கள். நொதிகள்னாவே நம்மளுக்கு ரத்தம்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ நொதிகள் ரத்தம் மற்றும் காய்கறி சாறு போன்ற கரைகளை நீக்க இது சேர்க்கப்படுகிறது. இதில் பாருங்கள், சோடியம் சிலிக்கேட்டும் சோடியம் சல்பேட்டும் ஓல்டு கொஸ்டின். இது சோடியம் சிலிக்கேட் ஃபாரஸ்ட் வாட்சரில் ஓல்டு கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க. சோடியம் சல்ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஓல்டு கொஸ்டினில் ஏற்கனவே பிசிலையும் வந்திருக்கு, எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர்லேயும் வந்திருக்கு. இது முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ் புக்கில் கெமிஸ்ட்ரியில் அலகு 11 கார்பனும் அதன் சேர்மங்கள் அப்படின்ற லெசனில் இருக்குது. நன்றி.